மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் பாரம்பரிய வைத்தியர். உங்கள் ராஜசூரியன் அற்புத ஆனந்த வணக்கங்கள். ஏன் தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? நானே குதூகலமா உங்களுக்கு ஒரு நல்ல பதிவை இப்ப கொண்டு வந்திருக்கேன், சொல்ல போறேன். எனக்கே ரொம்ப ஆனந்தம் தான். ஏன்னா இது உங்களுக்கு சொல்றது இல்லை, ஏன்னா நான் அப்படி இருந்துட்டு இருக்கேன் சார். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கேன். அற்புதம் ஆனந்தமா இருக்கேன் நான், இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எப்போதும் நாங்க இந்த அற்புதம் ஆனந்தத்தை ஒரு மாதிரியா சோர்ந்து போய் தான் பேசியிருக்கேன் நான், சொல்லுங்க. ஆகவே அன்பர்களே, அற்புதம் ஆனந்தமாக எல்லா வயசுலையுமே அதெல்லாம் என்னங்க, அந்த காலத்துல நான் சின்ன வயசா அப்படி இருந்தேனாங்க, கிருஷ்ணர் மாதிரியே இருந்தேனாங்க. இன்னொரு அம்மா சொல்லுவோம், நான் சின்ன வயசுக்கு வந்தப்ப ராதை மாதிரியே இருந்தேன் அப்படி, சீதாதேவியோட முகலட்சணத்தோட நான் இருந்தேன் அப்படி. இப்போ வயசாகி போச்சு அப்படிங்கிறவங்களும் இருக்கீங்க. இப்போ பார்த்தா 25 வயசுலயே சொல்லுவாங்க, நானும் சில்ட்ரன்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஸ்டைலா அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் அப்படின்னு. இந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. எல்லா வயசுலயுமே நீங்க இருக்கு. நான் செலவே கிடையாது, 10 பைசா பார்லருக்கு போய் செலவு பண்ணணும், மேக்கப் பண்ணணுங்கிற வேலையே கிடையாது. என்ன சொல்ற, செலவே இல்லாம எப்படியாது? என்னங்க இது ரொம்ப ஓவரா ரீல் விடுறதுலையும் ஒரு அளவு இல்லையாங்க அப்படின்னு நீங்க சொல்றது காதுல விடுவது. ஐயா நல்லா புரிஞ்சுங்க, இப்ப நான் சொல்றது ரீல் கிடையாது. இது ரீல்லாம் விடல, உங்கள்கிட்ட ரீல்லாம் ஓட்டல. நான் சொல்றது சத்தியமான உண்மை. சரி, என்னதாங்க சொல்லுங்க ஐயா, இப்படி தூரம் சத்தியம்லாம் பண்றீங்களே, அதுக்காவது இதை நாங்க கேட்கலாம் அப்படின்னு இதை இந்த காணொலிய விடாம நீங்க கண்கொட்ட பார்த்துட்டு இதை அப்படியே செய்யுங்க. ஒரு மாசத்துலயே நீங்க சேஞ்ச் ஆயிடுவீங்க. ஆனா நான் சொல்ற விஷயங்களை பூரா ஒண்ணு விடாம சரியா பண்ணணும். சும்மா நீங்க வாட்டில போயிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டு அசால்ட்டா அப்புறம் 4 நாளைக்கு விட்டுறது, இதெல்லாம் கண்டினியூட்டி இருக்கணும் சார். வாழ்க்கையில் விடாமுயற்சி மட்டுமே வெற்றி தரும், அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சரி, உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம்னு பார்த்தேன், அது வேற, நான் வேஸ்ட் பேச்சது. விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன நம்ம தலைப்பு, எல்லா வயசுலையுமே நம்ம அழகா காட்சி கொடுக்கணும். ஐயா எனக்கு 50 வயசு, அழகா இருக்காருங்க அப்படி சொல்லணும். 40 வயசு, அழகா இருக்காரு ஐயா. சரிங்க, எனக்கு இப்ப 60 ஆச்சுங்க, இப்பவும் அழகா தாங்க இருக்காரு. ஐயா 80, ஐயோ 80ன்னே சொல்ல முடியல, அழகா இருக்காருங்க. இப்படி சொல்ற மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கை. நீங்க 5 கோடி நான் சம்பாதிச்சிட்டேன், 80 கோடி சம்பாதிச்சு என்னங்க? நீ 80 கோடி சம்பாதிச்சு என்ன பண்றது? நடக்க முடியாம ஓரமா கட்டில படுத்து கிடந்து 7 நர்ஸுகளை வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்புறம் உன்னுடைய மலக்கழிவுகளை எல்லாம் அல்ல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு, இது வாழ்க்கையாங்க? இது நினைச்சு பாருங்க. 80 வயதுகளிலும் இளமை மிடுக்கோடு வாழ்றவன் தாங்க மிகப்பெரிய பணக்காரன். எழுதி வச்சுங்க, உண்மையா பொய்யா நீங்களே சிந்திச்சு பாருங்க. எத்தனை கோடி உங்கள்கிட்ட இருந்தா அதை நீங்க உங்க பணத்தையே நீங்க எடுக்க முடியாத அளவுக்கு கை வரலன்னா அது என்ன மீனிங் இருக்கு? அர்த்தம் இருக்கா? கை ஆடிக்கிட்டு இருக்கான், அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கும். இவைகளை எல்லாம் இது எவ்வளவு பெரிய பதிவு. இதுக்கு மிஸ்டர் லேடிஸ்க்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது இறைவன் அருளால கிடைக்குது. ராஜசூரியன்கிறவன் ஒரு இணைப்பு பாடம் தான், வேற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நானும் மிக சாதாரணமானவன் தான், பெரிய அறிவாளியோ ஒரு ஞானியோ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லிய விஷயங்கள் தான். ஆக இதை மெத்த பிடிச்சுக்கணும். நம்ம இப்ப நான் பிடிச்சுக்கிட்டேன் உண்மையாவே, அதே மாதிரி எல்லாரும் பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாகவே வாழலாம். எத்தனை வயதானாலும் இளமை முடுக்கோடு வாழலாம், நோய் இல்லாம வாழலாம். ஐயா முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அது என்னதாங்க பண்றது? இந்த என் கையை பாருங்க, விரல பார்த்துட்டீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு? இதுல வேற சொல்லிக்குவாங்க, பொம்பளைங்க தான் மருதாணி வைக்கணும், ஆம்பளைங்க மருதாணி வைக்க கூடாது. அதுல ஒருத்தன் ரொம்ப விவரமான அறிவாளி, செய்யக்கூடாதான் செய்வாங்க, ஆனா இதுல மட்டும் மருதாணி பொம்பளை தான் வைக்கணும், மருதாணி ஆண்மகனும் வைக்கணும். நீங்க ஒண்ணு வேணாம், நம்முடைய பெருமாளை பாருங்க, பெருமாள் கரங்கள் எப்படி இருக்கு. பெருமாள் லௌகிக சிவன் பார்க்க முடியாது. நீங்க சிவன் ஞானி, அவர் வேற விஷயம். அது ஞான நிலை. லௌகிக குடும்ப வாழ்க்கை அப்படின்னா யாரு? பெருமாள். அதுதான் சாட்சாத் பெருமாளுடையதை நீங்க, அதாவது ஒவ்வொரு குடும்பஸ்தனும் பெருமாள்கிட்ட வந்துடணும். அப்ப
நான் வந்து இதுல வைணவமா செய்யுமாலாம் உள்ள வரல, நீங்க வேற யாரும் இது பண்ணிக்காதீங்க. இதை உண்மையை பேசுகிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா மகா பெரியவர் சிவனடியாராக இருந்த மகா பெரியவரே, காஞ்சி முனிவர் மகா பெரியவர் அவரே சொன்னது, லௌகீக குடும்ப வாழ்க்கையில் இருப்பின பூரா பெருமாள் வழி தான் அனுப்புவார். போடா பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாடா. ஏன்னா பெருமாள் தான் மகாலட்சுமியை வைத்திருக்கிறார். ஆகவே அவனுக்கு குடும்பஸ்தனுக்கு என்ன தேவை? சன்னியாசிக்கு ஒன்னாங்கட்டியும் தேவையில்ல. ஒரு வீட்டுல போய் நின்னா சோறு போடுற கடமை யாருக்கு இருக்கு? குடும்பஸ்தனுக்கு இருக்கு. அப்ப அவனுக்கு என்ன காசு பணம் வேணும்? அவன் எங்க போகணும்? மகாலட்சுமி கிட்ட போகணும். ஆகவேதான் அவர்களை நான் பெருமாள்கிட்ட போயிட்டாலே மகாலட்சுமி வந்துருவா. என்ன அதுக்கு இப்ப ஒண்ணு வேணாம், உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாரு, வீட்டுல முதல்ல யாரும் வந்து அப்ப யாரை பார்க்க வந்தீங்கன்னு யாருக்கு அப்பா? உங்க மனைவி. ஆகவே அன்பர்களே, இப்படிப்பட்ட சூட்சங்கள்லாம் அதுல இருக்கு. சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். இதை அப்படியே போயிட்டே இருக்கோம், விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த இளமை அப்ப கையில மருதாணி வச்சுக்கணுமா? ஆமா வச்சுக்கணும். காலையும் வச்சுக்கணும். பெண்கள் மட்டும் தான் அது ஒரு அன்னிச்சையா நினைக்கிறேன். மிகப்பெரிய கேவலமான தன்மை இது. அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய கை விரல்கள்ல மருதாணி வைக்கிறதுல அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அன்பர்களே. அதுவும் வந்து திதியெல்லாம் இருக்கு. மருதாணி வைக்கிறதுக்குன்னே திதி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பௌர்ணமி திதியில மருதாணி வைக்கணும். என்ன திதியில வைக்கணும்? பௌர்ணமி திதியில வைக்கணும். அப்படி இல்லைன்னா பஞ்சமி திதியில மருதாணி வைக்கணும். சார் இதெல்லாம் நாங்க எங்க சார் கண்டுபிடிக்கிறது போய்? பௌர்ணமிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுமே உங்களுக்கு? அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால பௌர்ணமி பஞ்சமியை கண்டுபிடிக்க வேணாம், விட்டுருங்க. இதை போய்க்கிங்க. நீங்க போயிட்டு பஞ்சமி சொன்ன சூர்யா படத்தை போய் பஞ்சமி கதை இதுக்கு போயிடாதீங்க, அங்க போய் கண்டுபிடிக்க, அதை விட்டுருங்க. நீங்க இங்க வந்துருங்க. ஆக இதனால வந்து நமக்கு என்னன்னா, பௌர்ணமியில மருதாணி வைக்கிற பழக்கத்துக்கு வந்துருங்க. இந்த பௌர்ணமி வச்சா மறு பௌர்ணமிக்கு மருதாணி வச்சிங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு. என்ன சிறப்புனா, நகைக்கண் இருக்கு பார்த்தீங்களா? நகைக்கண்ணில் ஒண்ணு வேணா ஒரு சின்ன ஊசி வச்சா உயிர் உபாதை ஏற்படுதா உங்களுக்கு? வேற எங்க ஊசி வச்சாலும் அவ்வளவு உபாதை இருக்காது. நகைக்கண்ணில் மட்டும் நீங்க ஊசி வச்சீங்கன்னா உயிர் உபாதை ஏற்படும். ரணகலமா இருக்கும். இந்த பெரிய பெரிய கேஸுக்கெல்லாம் விசாரிக்கும் போது கடைசியா நகைக்கண்ணில் இது வச்சு குத்துவான். அப்போ வந்து அவன் பயந்துக்கிட்டு உலக உண்மையை ஐயா சொல்லிடுறான்பான். ஏன்னா அவ்வளவு ரணவேதனையான இடம். அப்ப உயிருக்கும் நகைக்கண்ணு, அதான் கண்களுக்கு ஈக்குவலான பெரிய விஷயம் நகைக்கண்ணுன்னு. அதனால நகைக்கண்ணுன்னு பேர் வச்சான். அது கண்கள்ல எப்படி ஊசி குத்துனா வலிக்குமோ, நகைக்கண்ணுல அதுக்கு சமமாவே வலிக்கும். அப்ப கண்ணுக்கு நிகர் நகைக்கண். இந்த நகத்தை வச்சே நம்ம எல்லாமே சொல்லிடலாம். என்ன நோய் கூறு இருக்கு, ரத்த ஓட்டுதல் தன்மை. சில பேர்த்துக்கு நகம் வந்து பிளாக் அடிக்கும். அப்ப ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறது தெளிவா தெரியும். அதே மாதிரி நகத்துல சுருக்கங்கள் விழுவோம். அப்பயே சொல்லிடலாம், உங்களுக்கு வந்து உடம்புல வந்து கழிவு பொருட்கள் தேக்கம் இருக்கு, தோல் நோய் வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பேசினா டைம் பத்தாது. ஆக இந்த நகைக்கண்ணில் நீங்க வைக்கும் போது என்ன தெரியுமா, 72,000 நாடியிலும் உள்ள குற்றம் களையும். 20 இதுல ஏதாவது பஞ்சபூதங்களே இந்த 5 விரல தான் அடங்கியிருக்கு. இதெல்லாம் அடிப்படையெல்லாம் பேசினா டைம் ஆயிரும். இவ்வளவு இருக்கு. நான் சொல்லுவது மட்டும் தயவு செஞ்சு செய்யுங்க. நேரம் பத்தல, நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இது எதனால காரணங்கிறத கண்டுபிடிக்க வேணாம், செஞ்சு பார்த்துருங்க. சரியா இருந்தா ஏத்துக்குங்க, இதை அப்படியே கன்னியூ பண்ணிருங்க. எல்லாரும் மருதாணி வைக்கணுங்க. நீங்க அதுக்குன்னு போய் கடையில விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டுனா அதுக்கு நான் பொறுப்பல்ல. சாயத்தை கொண்டாந்து, அது கெமிக்கல் சாயத்தை நீங்க கையில ஏத்துனீங்கன்னா நான் பொறுப்பல்ல. அதனாலேயே உங்களுக்கு 1008 பிரச்சனை வருது. அது ரொம்ப இந்த மேக்கப் போடுறவங்க ஒண்ணு, அதுல வேற குவாலிட்டிங்க, அது குவாலிட்டி ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய அடிப்படை அழகே போயிருது. அதை கலைச்சோன்னு நீங்க எப்படி ஆயிருவீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம். அப்ப இயற்கையா வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க தயவு செஞ்சு. இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? அது அழகு தானுங்க. கையில மருதாணி வச்சுக்கிறதுல, இயற்கையான மருதாணி வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அல்சர் வரைக்கும் போதுங்க. குடல் எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியாகும். உடல் உஷ்ணத்தை குறைக்குது, பஞ்சபூத தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்குது. இதுக்கு மேல என்ன செய்யும்? அது மருதாணி வைங்க அவசியம். அதுல இன்னும் சூட்சமங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இப்ப பேச விரும்பல. அதெல்லாம் சொன்னாலும் இன்றைய அறிவியல் அதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு தியரியெல்லாம் நான் சொல்லணும். அதனால அதுவும் செய்யும். அதாவது இது என்ன, பிரபஞ்ச ஆற்றலை வந்து நேரடியாக நம்ம உடலுக்குள்ள பாய்ச்சல மகா கெட்டிகாரத்தனம் வாய்ந்தது மருதாணி. மருதாணி ஒரு வீட்டினுடைய முன்னால் இருந்தால் மருதாணி பூவுடைய வாசம் இதய நோயை மாற்றுகிறது. சத்தியமான உண்மை. மருதாணி பூவினுடைய மகத்துவம் அது. அதை பத்தி நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசுவோம். இப்ப என்ன தெரியுமா, மருதாணி வச்சுக்கோங்க. 10 விரலுக்கு மருதாணி.
ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்றேன். பௌர்ணமியில மருதாணி வைப்பது மிக சிறப்பு, பஞ்சமியில வைப்பதும் அதை விட சிறப்பு. மகாலட்சுமி கடாட்சம் நிரம்ப கிடைக்கும். ரைட், சரி. அப்ப காலையும் வச்சுக்கணும், கையிலையும் வச்சுக்கணுமா? தெளிவா சொல்லிட்டேன். இதுக்காக போன் அடிச்சு திரும்ப கேட்கக்கூடாது. ஐயா கையில் மட்டும் வைத்துக் கொள்ளலாம் அது கேட்பீங்க. இப்பயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ திரும்ப திரும்ப போடுங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கால் கைகளில் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளங்கையெல்லாம் வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாம். மருதாணி எங்கே நீங்க வச்சாலும் சிறப்பு தான், வச்சுங்க. மருதாணி தான் செடியில போடுங்கன்னா மருதாணியை அரைச்சு வைக்கணும். ரைட், சரி. அடுத்து வர்றேன். அடுத்து என்ன செய்யணும்? என்றுமே இளமையா இருக்கிறது. கண்டிப்பாக காலையில பழைய சோறு சாப்பிடக்கூடாது. அதாவது அன்று காலையில எழுந்த உடனே வெந்நீர் குடிக்கணும். வெந்நீர் எல்லாருமே வெந்நீர் குடிக்கணும். கரிசலாங்கண்ணின்னு ஒரு இடம் இருக்கு. கரிசலாங்கண்ணி சாறு அவசியமாக உட்கொள்ளணும். 1 ஸ்பூன் வாங்கி வச்சுங்க கடையில. 1 ஸ்பூனாவது நீங்க அதை போட்டு குடிச்சிடணும். டெய்லி கரிசலாங்கண்ணி சாறு உடம்புக்குள்ள போகணும் ஐயா, அதை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. ரொம்பலாம் வேண்டாம், ஒரே 1 ஸ்பூன் காலையில எழுந்த உடனே வெந்நீர்ல கரிசலாங்கண்ணிய கலக்கி குடிச்சிருங்க. கடையில கிடைக்குது கரிசலாங்கண்ணி. அதுக்கப்புறம் அது இட்லியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் சூடா இருக்கணும். நீங்க சாப்பிட்ற உணவு சூடா தான் இருக்கணும். ஆறி போனதை தயவு செய்து சாப்பிடாதீர்கள். அதான் எங்க ஒரு வீட்டில் போய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியுமாங்க? அதுக்குன்னு வரும்போதெல்லாம் உட்காந்து சுட்டு போட்டு இருக்க முடியுமா? அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உங்க உணவு உங்க உடம்பு பார்த்துக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அதாவது அப்ப இறக்குன சாப்பாடா இருக்கணும். ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்குள்ள இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல 1 மணி நேரத்துக்குள்ள, அதுக்கு மேல மீறிடக்கூடாது. சாப்பாடோ இட்லியோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்றணும். 1 மணி நேரத்துக்கு மீறி அதை பழசாக்கி வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த இளமை பிடிப்பு வராது. அதே மாதிரி அவுள் கண்டிப்பாக காலை உணவுல சில நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துங்க. பச்சரிசி எடுங்க. பச்சரிசி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இளமை எப்பொழுதும் மாறாம இருக்கும். அது சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு சேர்த்தான். அதே மாதிரி அவுள் இருக்கு பாத்தீங்களா, இந்த அவுள் எடுத்துங்க. அவுள் உணவு மிக அற்புதமான உணவு. அதை பத்திய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. அவுள்ல உப்புமா பண்ணலாம், என்ன வேணா. அவுள்ல சும்மா தண்ணி தெளிச்சு அதை நாட்டு சர்க்கரையை போட்டு கூட சாப்பிடலாம். அவுள் எந்த அளவுக்கு உட்கொள்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு உங்களுடைய இளமை பாதுகாக்கப்படும். எல்லாத்துக்கும் சிறப்பு. அவுள்ல பல வகை இருக்கு. பச்சரிசி அதாவது புழுங்கல் அவளை விட பச்சரிசி அவள் மிக சிறப்பானது. அது கருங்குருவையுடைய அவள் ரொம்ப கருங்குருவை அவள் கிடைச்சு ரெகுலரா நீங்க பண்ணீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு என்று மாறாது. சரி, அது ஒரு விஷயம். அப்புறம் என்னங்க பண்றது? மதிய உணவு பச்சரிசி சாதம் தான். அப்ப தயிர் மட்டும் எடுத்துக்கவே கூடாது, உங்களுடைய அழகை கெடுக்கும். தயிர் மேற்பூச்சுக்கு வேணா வச்சுக்கலாம். சில நேரங்கள்ல ரொம்ப உடம்பு காந்ததுன்னா தயிர் போட்டு குடிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்லல, ரொம்ப காந்துறவங்களுக்கு அது பேச்சே இல்லை. இப்ப இந்த விஷயத்துக்கு வந்துருங்க. இதுல என்ன உணவு இருக்குன்னா ரசம் சாதம் இளமையை எப்பொழுதும் இருக்க வைக்கும். மிளகு பூண்டு மிளகு ஓமம், நல்ல ரசத்துல ஓமம் கலக்கணும். ஓமம் கலந்துதான் ரசம். அப்பெல்லாம் அப்படித்தான் பண்ணாங்க. ஓமம் பூண்டு மிளகு சிற்றரத்தை இதெல்லாம் கலக்கணும். மதிய உணவுல மதிய உணவு பருப்பு நெய். அதுல இன்னொரு விஷயம், ரொம்ப இளமையா இருக்கணும்னு விரும்புறவங்க வெறும் பருப்பு நெய் சேர்க்காம சிறுகீரை அரைக்கீரை மறந்துடக்கூடாது. அரைக்கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரையோட நெய் போட்ட பருப்பு நெய் போடணும். பருப்போட சேர்ந்த கீரை நெய், இது ஒரு கவனம் எடுத்துட்டு கம்பல்சரியா ரசம். தயிரே தேவையில்லை சார். மோர் வேணுமா வேண்டாமா? தேவையில்லை. இளமைத்தூளோட இருக்கிறதுக்கு மோர்லாம் தேவையில்லை. அது சில பேருக்கு இந்த அஜீரண கோளாறு அந்த மாதிரி வரும்போது மோர் குடிச்சுக்கங்க. பெருங்காயம் மோர் இருக்கணும். மோர்னா என்ன, நீங்க அது மாதிரி அதனால ஏன் வேண்டாங்கன்னா, நீங்க தயிரையே சும்மா அப்படி கையில அப்படி பண்ணி விட்டுட்டு சாப்பிடுவீங்க. தண்ணியை ஊற்றணும்னா மோர்னு நினைச்சுக்குவீங்க. அது கிடையாது. கடையணும், நல்லா சிரிப்பு போட்டு கடையணும். நல்லா கடைஞ்சிட்டு அது என்ன பண்ணணும், அதை பெருங்காயம் போடணும். சீரகம் கொஞ்சோண்டு சீரகம் போடணும், பெருங்காயம் போடணும், கருவேப்பிலை 2 ஊற்றணும். அதில் அது ஒரு மணி நேரமாக ஊறணும். அதில் அதன் பிறகு அந்த மோரை எடுத்து குடிமோர் அப்படிதான் குடிக்கணும். மோர் குடிச்சா அதுதான் உங்களுக்கு பல்வேறு வகையான வயிற்றுல இருக்க பிரச்சனையை தீர்க்கும்.
நீங்க வெறும் மோரை வந்து கலக்கி சும்மா கையில கலக்கி சாப்பிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அதனால ரசமும் இந்த நெய் டெய்லி அதே போதுமா சார்? காய்கறிகளும் சாப்பிடுங்க, வேணாம்னு சொல்ல, ஒரு கணக்கு சொல்லிட்டு வரேன். எல்லா காயுமே சாப்பிடுங்க, நிரம்ப சாப்பிடுங்க. எல்லா காயுமே சிறப்புக்குரியது, அதெல்லாம் தப்பே கிடையாது. பச்சரிசி அரிசி தான் மெயின் இம்பார்ட்டன்ட். பச்சரிசியில சாப்பிடணும், பச்சரிசி சாதம் தான் சாப்பிடணும் இளமைக்கு. நெய் கலந்து சாப்பிடணும். மதிய உணவுல நெய் கம்பல்சரியா இருக்கணும், மறந்துடவே கூடாது. நெய் வந்து ஒரு ஸ்பூனாவது நீங்க சாப்பிடும் போது நெய் கலந்து விட்டால் உணவு தோஷம் நீங்கும் சொல்லி நம்முடைய சித்த வைத்தியம் சொல்லுது. ஆக இளமை மிடுக்காக இருப்பதற்கு நெய்யும் ஒரு மிகப்பெரிய. அதே மாதிரி 4 மணிக்கு நான் சொன்ன மாதிரி அவள், அதாவது இந்த தீனி என்னமோ சாப்பிடுவீங்களா, இந்த 4 மணிக்கு நீங்க வந்து அவள் இருக்கு பார்த்தீங்களா, தேனும் அவளும் கலந்துருங்க. தெள்ளி அவளும் தேனும் கலந்து. இதை விட இன்னொரு சிறப்பு இருக்கு. அவளே காலையில உப்புமா சாப்பிட்டோம் சார், அவள் உப்புமா. சரி, திணை மாவுன்னு ஒரு மாவு இருக்கு சார். திணை இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும், அதை அரைச்சி வீட்டில் வச்சுக்கோங்க. தேன் 2 ஸ்பூன் விடுங்க, திணையை உருட்டுங்க. இதை விட சிறந்த டிப்ஸ் வேற எதுவுமே இல்லை. இது யார் தெரியுமா சாப்பிடுவா? முருகனுக்கு பிடித்ததுன்னு சொல்லுவாங்க. முருகன் எப்படி இருக்காரு? அழகன்னே பேரு. தேன் திணை மாவை எவன் ஒருத்தன் தொடர்ந்து சாப்பிட்றானோ, இயற்கையாக அவன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணவனா அவனுடைய பாடி பில்ட், அதாவது அவன் ஒரு அற்புதமான ஒரு ஷேப் கிடைச்சிடும் அவனுக்கு. ஆணோ பெண்ணோ 2 பேத்துக்குமே. அதாவது பெண்கள்லாம் வந்து செப்பு சிலை மாதிரி ஆயிடுவாங்க. ஐயோ எனக்கு 40 வயசுலாம் சொல்லவே முடியாது. 40 வயசு பெண் வந்து பருவகுமாரி போல காட்சியளிப்பாள். தேனும் திணைமாவும் தொடர்ந்து சாப்பிட்டா. திணைமாவு ரெகுலரா காலை உணவா கூட நீங்க எடுக்கலாம், தப்பில்லை. என்று இளமையா இருக்கிறதுக்கு சும்மா கண்டது. நான் எவ்வளவு சொல்லியிருக்க பூராமே சிம்பிளான விஷயம் தான். இதுல பாருங்க, ஏதாவது செலவு இருக்கா? அவன் பார்த்தா 1 கிலோ ஞாயிற்றுக்கிழமையானால் நான் 1 கிலோ அங்க போய் கீழே நின்னேன், அந்த கடையில கிடைக்கல, இந்த கடையில இளமாடு, அந்த ஆடு கருவாடு மாதிரி ஆயிடுவாங்க கடைசியில். இதெல்லாம் தின்னுட்டு கருவாடு மாதிரி வருவாங்க. பல நோய்களோட வந்துடுறது, நிற்கிறது வேற. நினைச்சு பாருங்க. அதெல்லாம் மனிதன் சாப்பிட்ற உணவே இல்லைன்னு சொல்லி மகத்தா சொல்லணும். அதெல்லாம் முன்னோர்கள் சாப்பிட்டார்களே, அதுக்கு ஒருத்தங்க வருவாங்க கட்சி கொடி பிடிச்சிக்கிட்டு, முன்னோர்கள் சாப்பிட்டது. ஐயோ, நம்முடைய அப்பாவா இருந்தாலும் நம்ம அம்மாவா இருந்தாலும் மற்றவங்களை யாரா இருந்தாலும் சரிதான், நம்முடைய அறிவுக்கு உகந்ததான முதல்ல நீங்க சிந்திக்க வேண்டாமா? முன்னோர்களையா? அப்போ வந்து நம்முடைய முன்னோர் தான் திருக்குறள். நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? 10 பாட்டு எழுதி வச்சிருக்காருல. அதை நம்ம முன்னோன் ஏன்டா நம்ம அப்பனையும் நம்ம பாட்டனையும் திட்டணும்? இந்த கருதிங்க சொல்லி கொடுத்த பாட்டனையும் அப்பனையும் திட்டணும். ஏன்டா நீ தமிழனுடைய உணர்விலிருந்து மாறின அப்படின்னு சொல்லி நீங்க திட்டணும். சில கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம கண்டிக்கணும். ஆக இப்படி இந்த மாதிரி வந்து திருவள்ளுவம் சொல்கிறது. அதாவது புலால் மறுத்தல்னு 10 பாடலே இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? என்றும் இளமையாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் நீங்க வாழணுங்கிறதுக்காக சொன்னதுதான். மாற்றுக்கிறதே இதுல ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஏதோ பேருக்கு சொல்லல. இப்ப நான் சொல்லிட்டு வர விஷயம் பூராமே எல்லா வயசுலயுமே இளமையா இருக்கிறதுக்கு என்னன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம் அது. சரி, அடுத்து ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா அப்படின்னா இருக்கு. இரவு பால் சாப்பிடுறது. பாலே வேண்டியது இல்லை. பழுமுளைத்த பிறகு பால் வேண்டான்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா என்றும் இளமையா இருக்கிறதுக்கு பால் ஒரு நல்ல ஒரு உணவு தான். மாட்டுப்பால் கிடைக்குது. அது நாட்டு மாட்டுப்பால் கிடைச்சா ரொம்ப நல்லது. சில பேர் ஆட்டுப்பாலும்பாங்க, அது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாலாக இருந்தாலும் சரி, இப்ப கிடைக்கிற இந்த பாலையே வச்சு நம்ம பயன்படுத்தி. இதுல என்ன ஒரு ஆராய்ச்சினா, இந்த பால்ல வந்து நீங்க சேர்க்க வேண்டியது சுக்கு சேர்க்கணும். இரவுல சுக்கு தட்டி போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, சுக்கு மஞ்சத்தூள், ஏலக்காய் நல்லா தட்டி போடணும். அதே மாதிரி ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய் ஏதாவது ஒரு வகையில உணவுல சேர்க்கணும். நீங்க இந்த பால்லே போடலாம். போட்டு ஆத்திக்கா, அது பனங்கள் கண்டு சேர்க்கணும் இரவுல. பனங்கள் கண்டு பால். இது தொடர்ந்து இது இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ஒரு உணவை நீங்க ஒரு 48 நாள் மட்டும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மிஸ்டர் லேடிஸ்ல பதிவு போடுங்க. இல்ல என் போனுக்கே கூட வாங்க. இது மட்டுமே செஞ்சா போதும். எந்த நோயே இருந்தா கூட ஓடி போயிடும். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆகவே என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.